அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இது நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு சில ஆராய்ச்சிகள் படிக்க நேர்ந்தது. அதில் குறிப்பாக இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது ஆஸ்திரேலியாவில் நம்ம பீட்டர் சலைவான்கிற ப்ரொஃபஸர் அவர் ஆரம்பித்தது இந்த ட்ரீட்மெண்ட்டு. இது ஆக்சுவலாக இடுப்பு வலிக்காக அவங்க டிசைன் பண்ணது. இதில் நிறைய ட்ரையல்ஸு, நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் போயிட்டுருக்கு. ரெஸ்டோர் ட்ரையலுங்கிறதுல அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ்லாம் நிறைய போயிடுச்சு. சிஸ்டமேட்டிக் ரிவ்யூங்கிறது ஒரு தரமான ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி கட்டுரைகள். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனல் தெரப்பி அப்படிங்கிற அப்ரோச் கொடுக்கும்போது நோயாளி, அதாவது இடுப்பு வலி, இந்த மாதிரி நீண்ட நாள் வலியில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்படுது. ஒரு 12 மாதம், ஒரு வருஷம் அப்படியெல்லாம் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வர்றதில்ல, சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. மற்ற ட்ரீட்மெண்ட் அப்போ இதை விட சிறந்ததா இல்லை இதை விட கம்மியா? ஆனால் நான் இந்த ட்ரீட்மெண்ட் சிறந்ததுங்கிறதுக்காக சொல்லலை. இதில் நல்ல ட்ரையல் இருக்குது. இதில் ஆதாரபூர்வமான உண்மைகள் நிறைய இருக்குது. ஹை எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச் திங்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அதுதான் இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனல் தெரப்பியில். அப்படின்னா என்ன அப்படின்னா, மனரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சார்ந்தது தான் இந்த வலி, இடுப்பு வலிங்கிறது. இது ஃபங்க்ஷனல் பிரச்சனைகள் மட்டுமல்ல. அதே மாதிரி ஸ்ட்ரக்சுரலாக ஏற்படுது அப்படின்னா அந்த அக்யூட், இது ஒரு 6 மாதத்துக்கு மேலே தாண்டிடுச்சு, 1 வருஷம் 2 வருஷம் இப்படி போயிடுச்சுனாலே இந்த பெயினுடைய இதே நமக்கு ஒரு பிரெயின் மெக்கானிசம் தான். அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உடம்பை ப்ரொடெக்ட், பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாப்பு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம செய்யக்கூடிய வேலைகளை தடுக்க ஆரம்பிச்சிடும். பய உணர்வு ஏற்படும். அதான் பெயின் கேட்டஸ்ட்ரோஃபைசேஷன் பேர். ஹைட்டன்டு ஃபியர், அதிகமான பயம், ஆங்ஸைட்டி, ஒரு பதபதப்பு. அது இல்லாமல் ரிப்பீட்டடாக இதே நினைக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு. அது நாளடைவில் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிடுது, டிப்ரெஷன் கொண்டு போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன, ஃபார் எக்ஸாம்பிள், நான் தினமும் எந்திரிச்சு நடப்பேன், தினமும் எந்திரிச்சு கார்டனிங் ஒர்க் பண்ணுவேன், தினமும் எந்திரிச்சு வீட்டு வேலை பார்ப்பேன், நான் கொஞ்சம் விளாடுவேன், ஷட்டில் காக் விளாடுவேன். இது மாதிரி வேலைகள்லாம் இந்த பேக் பெயின் வந்தோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சோர்வு ஏற்படுது, மனச்சோர்வும் ஏற்படுது, ஃபெட்டிக் உடம்புல வந்துடுது. வேண்டான்னு தவிர்க்கிறோம். ஏன்னா விளையாடும்போது திரும்ப மறுபடியும் வலி வந்துட்டா அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய கோல்ஸு, நம்ம அன்றாட செய்யக்கூடிய பணிகள், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் தவிர்க்கப்படுது. இதனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக ஆஃபீஸ்க்கு போகிறத கூட குறைச்சிருவாங்க, பணிகளை குறைச்சிருவாங்க. சிக்கு, ஆப்சன்டிசம், லாங் ஆப்சன்டிசம் ஆகும். ஸோ இதை தவிர்ப்பதற்கு இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனல் தெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல நோயாளிகளை வர சொல்லி அவங்கள செலக்டிவாக எடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்ககிட்ட முதல்ல பேசி, அதன் பிறகு அவங்களுக்கு என்னங்கிறத ஃபங்க்ஷனலாக முதல்ல செக் பண்ணி அவங்களுக்கு தகுந்தாப்பில் அந்த ட்ரீட்மெண்ட்டை வரையறுக்கிறது, டிசைன் பண்ணுறது. அந்த பயிற்சிகள், அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டெய்லர் மேடடாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துட்றது. மன ரீதியாக ஒரு பதஷ்டம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு ஃபியர் இருக்குன்னா தைரியமாக இருங்க, இது ஒன்றும் இல்லை, இது சரியாயிடும், உங்கள் ஸ்கேனை காமிங்க, இந்த ஸ்கேனில் இப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த ஸ்கேனெல்லாம் ஃபியூச்சர்ஸ் தான். தலை எப்படி முடிகள் நிறைக்குது, ஏஜ் ஆக ஆக தோல் சுருங்குது, அது மாதிரி இது ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். இந்த ஃபீச்சர்ஸை வச்சு நாம் ட்ரீட்மெண்ட்டோ நம்மளோட டயக்னோசிஸோ முடிவு பண்ண முடியாது. பயப்படாதீங்க. அது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ நீண்ட நாள் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சிகளை உங்கள் இதை லோட் பண்ணி நீங்கள் குமிறது, நிமிர்றது, பொருள்கள் எடுக்கிறது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனிங் ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடலாம், கிராஜுவலாக ஆஃப் டே ஒர்க்கு போக ஆரம்பிக்கலாம். இப்படி ரீஅஷூரன்ஸ் கொடுத்து அவங்கள அவங்களுடைய பணிகளையும் அவங்களுடைய கோல்ஸையும் அச்சீவ் பண்ண வைக்கிறது. இதுதான் இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனல் தெரப்பி. ஸோ இது ஒரு பயோ சைக்கோ சோஷியல் மாடல்னு சொல்கிறாங்க. மன ரீதியாகவும் ட்ரைனிங் கொடுக்குறோம், உடல் ரீதியாகவும் ட்ரைனிங் கொடுக்குறோம், எஜுகேட் பண்ணுறோம். ஸோ அவங்க பயத்தை குறைச்சிட்றாங்க, பதஷ்டத்தை குறைச்சிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எஃபிகசி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதுதானே முக்கியம். இது முக்கியமான விஷயமாக இந்த சிஎஃப்டியில் பண்ணுறதுனால ஆராய்ச்சி பூர்வமாக ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கைக்கு திரும்ப வந்துடுறாங்க. தே ஆர் லிவிங் பேக் அகெயின். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ ஏன் நம்ம செய்யக்கூடிய ரெகுலர் ஃபிசியோதெரப்பியில் இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனல் தெரப்பிங்கிறதையும் சேர்த்துக்கக்கூடாது? நீங்கள் மற்ற பயிற்சிகள், குரூப்பாக செய்யக்கூடிய பேக் எக்ஸசைஸ், ஸ்டெபிலைசிங் பயிற்சி, கையில் செய்யக்கூடிய மேனுவல் தெரப்பி, இந்த கைரோ ப்ராக்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் குறை கூற விரும்பலை.
இது வந்து ஹை லெவல் எவிடன்ஸ், ஆதாரப்பூர்வத்திலே டாப் மோஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இதை நம்ம வந்து நிறைய ரெஸ்டோர் ட்ரையலில் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெயின் நியூரோ சயின்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் ரொம்ப கரண்ட் லெவலில் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. ப்ரொஃபஸர் லாரிமர் மோஸ்ட்லிங்கிறவரும் இந்த காலத்தில் டேவிட் பட்லருங்கிறவரும் எக்ஸ்பிளைன் பெயின்ங்கிற ஒரு புக்கை எழுதி ஆரம்பித்தாங்க. இப்போது அது வந்து ஒரு பெரிய லெவலில் ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ பேஷண்ட் ஃபெட்டிக்குங்கிறதுல ரிசர்ச் வந்துருச்சு. நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாதிரியான சலிப்பு தன்மைகள், ஒரு அசதி, அது எதனால் வருது? ஸோ அந்த ஃபெட்டிக், அந்த ஆங்ஸைட்டி, பதட்டம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஒரு ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வருது. இதிலெல்லாம் இப்போ ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறார் மோஸ்ட்லி அப்படின்னா, நோயாளிகள் ஏன் தவிர்க்கிறாங்க, ஏன் இந்த ப்ரொடெக்டிவ்க்கு வர்றாங்க, அவங்களுடைய வல்னரபிலிட்டிஸ் என்ன, முதல்ல கற்றுக்கிறவங்க ஸ்ட்ரென்த்தாக இது எதுக்காக கற்றுக்குறோம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து NOI குரூப், நியூரோ ஆர்த்தோபெடிக் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இப்போ நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுகிறாங்க, வெபினார்ஸ் போடுறாங்க. அதன் மூலியமாக நாம் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த CFT காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனல் தெரப்பியையும் இந்த PNE பெயின் நியூரோ சயின்ஸ் எஜுகேஷன் பேஷண்ட் எஜுகேஷனையும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு நாம் நம்மளுடைய ரொட்டீன் ட்ரீட்மெண்ட்டில் இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ட்ரெயின் பண்ணுங்கள். நல்ல உறக்கம், அதுக்கு கரெக்டான டயத்தை ஒதுக்கி கரெக்டாக டைம், ஸ்லீப் ஹைஜீன், ஸ்ட்ரெஸ்ஸு இருந்ததுன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், ஒரு யோகா தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்பணும், ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அனுப்பணும். ஸோ யோகா இன்கார்பரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா நல்ல டயட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்டு வேண்டாம். அது மாதிரி லோ ஃபைபர் டயட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து மொத்தமாக, அதாவது மல்டி ஃபேக்டோரியல், இதுதான் பயோ சைக்கோ சோஷியல் மாடல்னு சொல்கிறோம். ஸோ இதை முழுமையாக நம்ம ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் செய்யும்போது இந்த க்ரானிக் பெயின் உள்ள இடுப்பு வலி, ஃபைப்ரோமயால்ஜியா, கழுத்து வலி, நீண்ட நாள் ஆர்த்தரைட்டிஸ், இதிலிருந்தெல்லாம் நோயாளியை ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அந்த மருத்துவ இது இல்லாமல் கொண்டு வர முடியும், சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் இல்லாமல் அப்படிங்கிறத ப்ரூவ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ CFT அண்ட் PNE ஒரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஃபிசியோதெரப்பியில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. மிக்க நன்றி பொறுமையுடன் கேட்டதற்கு. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.